சுகந்தியை வரவழைக்க இதுதான் நல்ல சான்ஸ். என்ன பண்ணலாம்? ஹலோ அத்தை, நான் பிரகாஷ் பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, நேத்துக்கு கல்யாணம் உங்களை ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அதெல்லாம் பரவாயில்ல அத்தை. பெரிய நாய்க்கு உடம்பு சரியில்லை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பெரிய நாய்க்கு உடம்பு சரியில்லையா? என்ன மாப்பிள்ள பண்ணுது அவளுக்கு உடம்புக்கு? அத்தை, எதுவும் பயப்படாதீங்க. கொஞ்சம் லேசான மயக்கம் தான். உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு படுத்திருக்கிறா. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வான்னு சொன்னா கூட வரமாட்டேங்கிறா. ஐயோ கடவுளே, ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேங்கிறா. என்னமாச்சு? பெரிய நாய்க்கு உடம்பு சரியில்லையாண்டி. மாப்பிள்ள அவ தூங்கி எழுந்தது வேணா உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போயிடுங்களா மாப்பிள்ள? இல்லத்த, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை இருக்கு. வீட்டுல இன்னும் சமையல் எதுவும் ஆகல. போற வழியில கூட ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுப்பேன். ஆனா பாவம் பெரிய நாய்க்கு என்ன பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியல. அத்த, இப்ப நானும் கூட இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஒன்னும் புரியலையே. ஒரு பதட்டமா இருக்குத்த. மாப்பிள்ள நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. நான் சுகந்தி அனுப்பி வைக்கிறேன். சுகந்தி அங்க சமைச்சு வச்சுட்டு நீங்க சாயங்காலம் வர வரைக்கும் அவ பெரிய நாய்க்கியோடய இருக்கட்டும். அத்த, சுகந்தி படிக்கிற பொண்ணு, என்னால அவ படிப்பு வீணா போக கூடாது. என்ன மாப்பிள்ள, நீங்க அவளுக்கு காலேஜ் லீவு மாப்பிள்ள. ஐயோ மாப்பிள்ள, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவளை இப்பவே அனுப்பிச்சு வச்சிடறேன். ஓஹோ, சரிங்க அத்த. சுகந்தி, பெரிய நாய்க்கு உடம்பு சரியில்லையாண்டி. மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்கான். அதனால நீ உடனே கிளம்பி போய் சமைச்சு வச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர வரைக்கும் நீ அங்கே இருக்கணும், அவ பக்கத்துலயே. சரி, நீ உடனே கிளம்புப்பா. வா சுகந்தி வா, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். பாய். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தேவையில்ல. அப்படி சொல்லாத அபிராமி. இத பாருங்க, இப்படி நடு ரோட்ல வழி மறிச்சு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சரா? நானா? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அபிராமி, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு பேச அவகாசம் கொடு. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? புரியுது அபிராமி, ஆனா என் மனசு கேட்கல. என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீ எனக்கு வேணும் அபிராமி. சத்தியமா அது நடக்காதுன்னு நான் எப்போ சொல்லிட்டேன். ஏ அபிராமி, நீங்க எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் இதே பதில் தான். நீ சுலபமா சொல்லிட்ட. என் வேதனையை கொஞ்சம் புரிஞ்சுக்க அபிராமி. என்னால உன்னை மறக்க முடியல. இதோ பாரு, இதை தவிர எனக்கு வேற எந்த தண்டனை வேணா கொடுத்துரு. என்ன பிரிஞ்சிருக்கிறதா உங்களுக்கு தண்டனை? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பிடிக்காத ஒருத்தர் கூட எப்படி வாழ முடியும்? சொல்லுங்க. நீ பொய் சொல்ற அபிராமி, பொய் சொல்ற. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நீ என்ன நேசிச்சுக்கிட்டு தான் இருக்க. என்ன உளறீங்க? நான் உளரல அபிராமி, உண்மையை தான் சொல்றேன். நான் விவாகரத்து கேட்டதுக்கு நீ மறுத்த. என் கூட வாழ தயாரா தானே இருந்த. ஆனா அப்ப நீங்க என்ன ஏத்துக்கலையே. அதே மாதிரிதான் இப்போ நான் உங்களை எதுக்கு தயாரா இல்ல. இப்படி வேணாப்படியா பேசாத அபிராமி.
இதோ பாரு, நான் உண்மை தெரியாம தான் தப்பு பண்ணிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தானே வாழ்க்கை. விட்டு கொடுக்கறதா வாழ்க்கை, நான் மறுக்கல. ஆனா வருண் உயிரை விட்டு கொடுத்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. உங்க பிடிவாதத்துக்கு ஒரு உயிர் பலியாயிருக்கு. உங்களை இப்பவும் ஒரு கொலைகாரனை தான் பாக்குறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் நான் உங்களை மன்னிக்க போறதில்ல. என்ன இன்னும் சுகந்தியை காணோம்? வந்துட்டாவல. மாமா, வா சுகந்தி. அக்கா எங்க மாமா? அக்கா உள்ள இருக்கா, நான் அர்ஜென்ட்டா வேற வெளியில போகணும். வா சுகந்தி. பாரு மாமா, என்ன மாமா ஆச்சு? அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு? அக்கா தூங்குறாங்க, நீ எழுப்பிடாதே. சரி மாமா. அக்கா, அக்கா எப்படிக்கா இருக்க? நீ எப்போ வந்த? இப்பதான்க்கா வந்தேன். உடம்பு எப்படிக்கா இருக்கு? ரொம்ப மயக்கமா இருக்கு சுகந்தி. எழுந்து நிக்க கூட முடியல. சரிக்கா, நீ தூங்கி ரெஸ்ட் எடு. நான் போய் சமையல் பண்றேன். சுகந்தி, கிச்சன்ல காய்கறி எல்லாம் கரெக்டா இருக்கு. நீ போய் சமையல் பண்ணிட்டே இரு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு வெளியே. நான் போய் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க மாமா. நீ போய் பண்ணு. பெரிய நாயகி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. ஹலோ சார், சொல்லுங்க. என்ன சார், அவசரமா டெல்லிக்கு போறீங்களா? என்ன சார் நீங்க திடீர்னு ப்ரோக்ராம கேன்சல் பண்ணா நான் என்ன சார் பண்ணுவேன்? சார் நீங்க எதுவும் பேச வேணாம் சார். போன வைங்க சார். ஸ்டூபிட். என்னாச்சு மாமா? என் ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டான் அந்த ஆளு. என் வைஃப் உடம்பு சரியில்லாத இருக்க நேரத்துல கூட நான் போறதுக்கு தயாரா இருந்தேன். ஆனா அந்த ஆளு டெல்லிக்கு போறாராம். இவர் மட்டும் தான் டெல்லிக்கு போக முடியுமா? என்னால போக முடியாதா? மாமா விடுங்க மாமா, ரிலாக்ஸா இருங்க. நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என் சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்க. உங்க டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும். உன் சாப்பாடை மட்டுமா சுகந்தி நான் டேஸ்ட் பண்ண போறேன்? இன்னைக்கு மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் நிரந்தரமா நீதான் இந்த வீட்டுக்கு சமைக்க போற. உன்னை நினைக்கும் போதெல்லாம் மனசுல அப்படியே சில்லுன்னு காத்தடிக்குது. மாமா, சுகந்தி, இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க? தேவதை மாதிரி இருக்க. நீ அழகுல மயில், குரல்ல குயில், எனக்குன்னு எழுதப்பட்ட உயிர் நீ. நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஆமா சுகந்தி,
இந்த பூமியை சுத்தி பார்க்கிறதுக்கு அந்த நிலாவே ஒரு பொண்ணு உருவம் எடுத்து வந்த மாதிரி சூப்பரா இருக்க. எனக்கு இனிமே இந்த பவர் கட்டை பத்தி கவலையே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ சிரிச்சா இந்த வீடே வெளிச்சமாயிடுமே. வர்ணிச்சதெல்லாம் போதும், சாப்பிட வாங்க. சரி. நான் உங்களுக்காக நாட்டுக்கோழி அடிச்சு நல்லெண்ணெய் ஊத்தி நாக்கு சட்ட சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க மாமா. நீ சமைச்சா எல்லாம் சூப்பரா தானே இருக்கும். சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். சிக்கன் வைக்கட்டுமா? ஐயோ சுகந்தி, சிக்கன் குழம்பு ஒண்ணு மாதிரி சூப்பரா இருக்கு. போங்க மாமா. சிக்கன் போடு. ஆ. ம். என்னங்க? கனவு பகல் கனவு பழிக்காதுன்னு வேற சொல்லுவாங்களே. சரி, நாம அந்த ரெக்கார்டை உடைச்சு பழிக்க வச்சிருவோம். அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. நீ உடம்ப பாத்துக்கோ. என்ன? பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். சரிக்கா. மாமா, நான் கிளம்புறேன் மாமா. ஏன் சுகந்தி, இருந்து நாளைக்கு போலாம்ல. அக்கா வேற இப்படி இருக்காங்க. இல்லைங்க, பாவம், அவளுக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கும். அதுவும் இல்லாம நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போக போறவ. நீங்களே போய் அவளை வீட்டுல விட்டுட்டு வந்துருங்களேன். சரி, நீ சொல்லிட்டதுக்கு அப்புறம் வா, உன்னை பைக்ல டிராப் பண்ணிட்டு வந்துறேன். சரி மாமா, வரேன்க்கா. பாத்துக்கோ. போயிட்டு வந்தாரு பெரிய நாய்க்கு. அபிராமி, கண்மணி பத்தி என்னமா முடிவு எடுத்திருக்க? நான் உங்க முடிவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். ஏன் முடிவையா? என்னம்மா சொல்ற? ஆமா சார், கண்மணி என் கூட ரொம்பவும் ஒட்டிக்கிட்டா. அவளை பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை சார். அவளை உங்க மக செந்தாமரை ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க அத்தையா இருந்துதான் வளர்ப்பாங்க சார். ஆனா ஒரு தாய் காட்டுற பாசத்தை காட்டி இன்னும் ஒரு படி மேல அவளை அன்பா பாசமா என்னால வளர்க்க முடியும் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது இல்ல அபிராமி, நான் என்ன சொல்ல வரேன்னா. சார் ப்ளீஸ் சார், மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்பாவை பறி கொடுத்துட்டு இருக்கிற கண்மணிக்கு நானும், வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற எனக்கு அவளும் ஆறுதலா இருந்துக்கிறோம் சார். உண்மைதாம்மா. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் மகனும் இப்ப என்னை விட்டு போயிட்டான். இப்போதைக்கு என் பேத்தி மட்டும்தாம்மா என்கிட்ட இருக்கா. தயவு செஞ்சு அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. நான் உயிர் வாழ்றதே என் பேத்திக்காகத்தாம்மா. நான் உன்கிட்ட திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம், நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்மா. என் பேத்திய என்கிட்ட கொடுத்துருமா. சார், இதுக்கு மேல எதுவும் பேசாதம்மா. நீ என்னை விட வயசுல சின்ன பொண்ணு, என் மக மாதிரி. என் பேத்திக்காக நான் உன்கிட்ட கெஞ்சணும்னு நினைக்கிறியா? சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ், நான் உங்க பேத்திய உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் சார். கண்மணி என்கிட்ட பழகுனது கொஞ்ச நாள் தான். ஆனாலும் என்னை விட்டு அவளால பிரிய முடியாது. உடைஞ்சு போன பொம்மையவே தூக்கி போட விரும்பாத மனசு. அதனால அவ முழிச்சிட்டு இருக்கும் போது கூட்டிட்டு போகாதீங்க. அது அவளாலையும் தாங்கிக்க முடியாது.
என்னாலையும் தாங்கிக்க முடியாது. அவ தூங்கினதுக்கு அப்புறம் வந்து தூக்கிட்டு போங்க சார். பிரிஞ்சு போற வேதனை அவளுக்கு அது தெரியாம இருக்கட்டும், விடியிற வரைக்கும். என்ன மன்னிச்சிருமா.